அண்ணாமலைஜி கட்சியை வளர்த்தாருன்னா எனக்கு 100% மாற்று கருத்து இல்லை, அவர் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தார். ஆனா இது 50% தான். இன்னொரு 50% என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியால அண்ணாமலைஜி வளர்ந்தார். இதுலயும் எனக்கு 100% மாற்று கருத்து கிடையாது. தனியா அவர் வந்த உடனே ஒரு IPS ஆபீசரா இருந்தாலும் கூட அதை ரிசைன்மெண்ட் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வரவேற்பு வந்திருக்கவே முடியாது. திமுகவை அவளை எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கவே முடியாது. பிஜேபி காரங்கிறதுல தான் தொட முடியல. சென்ட்ரல்ல பவர்ல இருக்கிறோம். அண்ணாமலைஜியை கை வச்சா ஒட்டுமொத்த இந்தியாவும் பதறும். சில பேரு திட்டமிட்டு எங்க தலைவர்கள் மேல இன்க்ளூடிங் தமிழிசைக்கா அவதூறு பரப்பும் போது அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பொறுத்தளவு அண்ணாமலைஜி கட்சியை வளர்த்தார், கட்சியாலையும் அவர் வளர்ந்தார். ஆனாலும் கூட பிஜேபி அண்ணாமலைஜி தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா நான் தத்துவத்துக்காக வந்தவன், தலைவனுக்காக வரல. இன்னைக்கு அவர் வெளில போயிட்டாருன்னா நான் எப்படி அவர் கூட போவேன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நாங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கண்மூடித்தனமா எதிர்க்க மாட்டோம், மத்திய அரசாங்கத்தை கூட இணக்கமா தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கக்கூடிய விஷயம். அவர் இப்படி சொன்னதால டிவிக்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல உண்மை கிடையாது. இப்போ அவங்கள பத்தி இல்லாத பொல்லாதுன்னு பல விஷயம் வந்துட்டு தப்பா பேசுறதால லீடர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லி அத்வானிஜி அவரோட மை கண்ட்ரி மை லைஃப்ங்கிற புத்தகத்துல ஆட்டோபயோகிராஃபில சொல்லியிருப்பார். உண்மையாவே எல்லாரும் மனிதர்கள் தான். தொடர்ந்து இப்படி பேசிட்டே இருந்து இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் உள்ள போக போக டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது உணர்ச்சி வசப்படுறது இயல்பு தானே. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக ஓபிசி அணி மண்டல தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக பாஜக குறித்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு தினமலரில். என்ன அப்படின்னா, தாவேகாவும் திமுகவும் பாஜக கூட ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. திமுக கூடிய தாவேகா கூடிய கூட்டணி 2029. ஏன்னா 2024 அதிமுக கூட்டணி எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வானதி சீனிவாசன் அவங்கலேருந்து எல்லாம் சொன்னாங்க. 29 யாரோட கூட்டணி? நான் 23 வருஷமாக பிஜேபியில் இருக்கிறேன். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலகட்டத்தில் இருந்து பிஜேபி. அதுக்கப்புறம் நான் PhD வரைக்கும் படித்து முடிச்சு நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து 11 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்து அந்த வேலையை விட்டுட்டு இப்போ 3 வருஷம் ஆகுது ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். பல தலைவர்கள் கூட நெருங்கி பழகக்கூடிய பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் ஒவ்வொரு தலைவர்கிட்டேருந்தும் சில முக்கியமான விஷயங்களை கற்றுக்கிறேன். இந்த கூட்டணி விஷயத்தை பொறுத்தளவு தலைவர் ராஜா அவர்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆள். இன்னைக்கு மோடிஜி வரைக்கும் நல்ல நெருக்கமான ஒரு தலைவர், தேசிய செயலாளராக இருந்தவங்க. அவங்ககிட்டேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். பொதுவாக எங்கள் பிஜேபியோட கல்ச்சர் இது தான், எல்லா தலைவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தலைவர் ராஜா அவர்கள். அவர் சொல்லுவார், கூட்டணி விஷயத்தை பொறுத்தளவு நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்கள் ஒரு தேசிய கட்சி, எங்களுக்கு நேஷனல் லெவலில் பார்லிமெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. கூட்டணி குறித்து நாங்கள் எதுவுமே வெளிப்படையாக பேச மாட்டோம். ஆனால் எங்களோட கருத்தை, இப்போ நான் இருக்கிறேன் ஓபிஎஸ் அணியோட மாநில தலைவர், அதனால் எங்கள் தலைவர்கள் இங்கே தமிழக லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட நான் என்னோட கருத்தை சொல்லலாம். இல்லை ஓபிஎஸ் அணிக்குன்னு தேசிய தலைவர் இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டு தமிழ்நாட்டில் சிச்சுவேஷன் என்ன, பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படி கேட்டால் நான் வந்துட்டு என்னோட கருத்தை சொல்லலாம். அதே போல் எங்கள் தலைவர்கள் என்ன செய்வாங்க, மையக்குழுல முடிவு பண்ணி தேசியத்தில் போய் சொல்லுவாங்க யாரு கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு தேசிய தலைமை தான், அதை இங்கே மையக்குழு மாதிரி அங்கே வந்துட்டு பாராளுமன்ற குழு பார்லிமெண்ட் போர்டு அவங்க தான் முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் 2 விஷயம். கூட்டணி குறித்து நாங்கள் பேசக்கூடாதானே? பேசலாம். எங்கே பேசலாம்? உள்ளுக்குள்ளே பேசலாம், கட்சிக்குள்ளே பேசலாம், தலைவர்கள்ட்ட பேசலாம், வெளியில் பேசக்கூடாது. இந்த 2 விஷயம் முக்கியம். தலைவர் ராஜாவே அப்படி சொல்லும் பொழுது நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் பல வருஷமாக இருக்கிறார். இதுதான் எங்களோட கல்ச்சர். கூட்டணி குறித்து நாங்கள் வெளிப்படையாக ஊடகத்துக்கோ மற்றவங்கள்ட்ட பேச மாட்டோம். ஆனால் கொள்கை ரீதியாக நான் ஒன்று சொல்லுவேன், யார் யாரெல்லாம் இந்த தேசிய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க கூட நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம். யாரெல்லாம் இந்த தெய்வீக நம்பிக்கைக்கு சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க கூட நம்ம கூட்டணிக்கு போக மாட்டோம். யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறதையே பொழப்பா வச்சிருக்கிறாங்களோ அவங்க கூட நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம். யாரெல்லாம் தமிழருக்கு எதிராகவும் இந்திய நாட்டுக்கு எதிராகவும் இருக்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணிக்கு போக மாட்டோம். அப்ப எங்க கூட வந்துட்டு கூட்டணிக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா, பழங்காலத்துல இந்த மாதிரிலாம் அவங்க ஊழல் பண்ணிருக்கிறாங்களே, அவங்க இந்து தர்மத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாங்களே, தேசிய ஒற்றுமைக்கு எதிராக பேசியிருக்காங்களே, அவங்க கூட நீங்க கூட்டணிக்கு போகவே மாட்டீங்களா அப்படின்னா,
அரசியல்ல மன்னிக்கக்கூடிய குணம் ரொம்ப முக்கியமானது. பழங்காலத்துல ஒருத்தர் தவறு பண்ணிட்டான் அப்படின்னா எதிர்காலத்திலயும் அப்படிதான் இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. எங்களை பொறுத்தளவு எங்க கூட கூட்டணி வந்துட்டாவே அப்பவே நான் வந்துட்டு ஒரு கண்டிஷனோட சேர்த்துப்போம். தேசிய ஒற்றுமைக்கு எதிராக பேசக்கூடாது, சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, தமிழக மக்களுக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கக்கூடாது, இந்திய நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க கூட கூட்டணிக்கு பேசலாம். ஏன்னா அரசியல்ல கூட்டணி என்பது அந்தந்த நேரத்தை தகுந்த மாதிரி அன்னைக்கு என்ன சூழ்நிலையோ, ஒரு பொது எதிரி யாரோ அவங்கள தோற்கடிக்க மாற்று கொள்கை கொண்ட பல பேர் ஒன்னா சேர்றது. கொள்கை எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தா கூட்டணிக்கு வர முடியும்னு யாருமே பேச முடியாது. ஏன்னா கொள்கை எல்லாம் ஒன்னா இருந்தா ஒரே கட்சியா இருக்கலாமே, ஏன் பல்வேறு கட்சிகளா இருக்கிறோம்? அதிமுக திமுக பொது எதிரியா தாவேகாவை கருதி கூட்டணி பேச்சுவார்த்தை செஞ்ச அதான் அரசியல்ல என்னெல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா இதை ரொம்ப பெருசா பேசுறாங்க. அரசியல பின்னோக்கி பார்க்காதவங்களுக்கு இது பெருசா இருக்கும். திமுகவும் அதிமுகவும் இருவேறு துருவங்கள் தானே, இவங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சேரலாம்? புதுசா ஒரு கட்சி டிவிக்கே வந்துருச்சு, அவங்களுக்கு எதிராக இப்படி பண்றாங்களே அப்படி பேசுறாங்க. ஒரு காலகட்டத்துல காங்கிரஸும் திமுகவும் இருவேறு துருவங்க. உண்மையா இல்லையா? காங்கிரஸை தோற்கடிக்கதான் திமுக ஆரம்பிக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸும் வந்துட்டு இருவேறு துருவங்கள், அவங்க ஒன்னா சேரலையா? அப்போ இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் ஆப்போனன்ட்ஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர முடியாது. புதுசா இன்னொருத்தர் வரும் பொழுது, அவர் மெயின் ஆப்போனன்ட் வரும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி ஒன்னா சேர்ந்துருவாங்க. இது தமிழகத்துல மட்டும் இல்லை, இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள் நடந்திருக்குது, உலகம் முழுவதும் இப்படிலாம் நடந்திருக்குது. அரசியல்ல இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள் தான். ஆனா நாங்க கூட்டணி விஷயத்துல உறுதியா சொல்ல முடியும், தேசியத்துக்கு எதிரா, தெய்வீகத்துக்கு எதிரா, நேர்மையான ஆட்சிக்கு எதிரா, தமிழர் பண்பாட்டுக்கு எதிரா, இந்திய நாட்டு நலனுக்கு எதிரா யாரு செயல்பட்டாலும் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம். இது பொதுவான நிலைப்பாடு. இதுல ரெண்டாவது விஷயம், இப்ப தாவேகா நெருங்குது, திமுக நெருங்குது அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் எப்படி நெருங்க முடியும்? யாராச்சும் ஒருத்தர் தானே நெருங்க முடியும். நெருங்க மாதிரி இருந்தாலும் நாங்க ரெண்டு பேருக்குள்ளயும் கூட்டணி வச்சுக்க முடியுமா? இப்ப வாய்ப்பு இல்லை. அதனால இந்த செய்தியில உண்மை இல்லைங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே இன்னைக்கு ஊடகங்கள்ல எப்படி ஆகி போச்சுன்னா, சோசியல் மீடியாவில் எழுதுற மாதிரியே ரெண்டு பேரும் உறுதியான தகவலை சொல்லணுங்கிறத விட உறுதியற்ற தகவலை கூட சோசியல் மீடியா மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது தினமலர் போன்ற பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகை இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு நமக்கு. நீங்க யாராவது ஒருத்தர் கூட தான் கூட்டணி வைக்க முடியும், ஆனா ரெண்டு பேரும் உங்ககிட்ட கூட்டணி வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல நீங்க என்ன இருக்கீங்க? இல்ல, இப்ப அந்த மாதிரி எந்த முயற்சியும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா இதை எப்படி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே தேசியத்தின் அடிப்படையில் பேசுறாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் திமுக விட்டு போயிட்டாங்க, அதனால திமுகவுக்கு கூட்டணி ஒரு வேணும். இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பார்ட்டினா பிஜேபி கூட சேர்ந்துட்டா நல்லதுன்னு அவங்க பார்த்து இப்படி ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சைடு ஒன்று கிளப்பிடுறாங்க. இந்த சைடு டிவிக்கே கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு, பிஜேபி சென்ட்ரல்ல இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு நல்லது, அதனால இவங்க நெருங்குவாங்க. உதாரணத்துக்கு அவர் நான் ஒன்றிய அரசுலாம் சொல்ல மாட்டேன், இனிமேல் இந்திய அரசுன்னு அட்ரஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வருது இல்ல. அதெல்லாம் பார்த்து அது இல்லாம சட்டசபையில முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, நாங்க கண்மூடித்தனமா மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க மாட்டோம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து போனா தமிழ்நாட்டுக்கு நல்லது, அதனால கண்மூடித்தனமெல்லாம் நாங்க எதிர்க்க மாட்டோம், எங்கெங்கெல்லாம் இணக்கமா போக முடியுமோ இணக்கமா போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, டிவிக்கே பிஜேபி கூட வந்துட்டு நெருங்குது அப்படின்னு இவங்களே ஒரு கற்பனை அடிப்படையில பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிவிக்கேவும் எங்களை அப்ரோச் பண்ணல, டிஎம்கேவும் எங்களை அப்ரோச் பண்ணல, நாங்க அவங்கள அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா டிவிகே கவர்மெண்ட் கூட, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நாங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வெறும் நேஷனல் பாலிடிக்ஸ்ல மட்டும் இருக்கிற தலைவர் கிடையாது. 13 வருஷம் குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அப்போ சென்ட்ரல்ல பவர்ல இருந்தது பார்த்தோம்னா இவங்க தான். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் சென்ட்ரல்ல பவர்ல இருந்தது காங்கிரஸ். குஜராத்தில் அவர் சிஎம் இருக்கும்போது இங்க சென்ட்ரல்ல காங்கிரஸ். இந்த காங்கிரஸோட மத்திய அரசாங்கம் மோடிஜியோட குஜராத் மாநில அரசாங்கத்துக்கு பல விஷயத்துல ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால ரொம்ப சவால்களை சந்திச்சார். அப்படி இருந்தும் கூட குஜராத்தை ஒரு வளர்ச்சி மிகுந்த மாநிலமா மாத்தி காமிச்சார். ஒருவேளை மத்திய அரசாங்கமும் ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்திருந்தா இன்னும் குஜராத்தை மாத்தி காமிச்சிருக்க முடியும். அந்த அனுபவத்துல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே என்ன சொல்றாரு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பல்வேறு விஷயங்களை திட்டமிடணும், முடிவு எடுக்கணும்.
நம்ம பொலிட்டிக்கலா அப்போனன்ஸா இருக்கலாம், ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் வரும் பொழுது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த இன்டர் டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டேட்டோட நலனுக்கு சென்ட்ரல் கான்ட்ரிபியூட் பண்ணணும், அது மட்டும் அவர் சொல்லல. சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசியை டிஃபைன் பண்ணும்போது கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட சப்போர்ட் வேணுங்கிறார். இதுதான் பெரிய விஷயம். அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸ்டேட்டை பொறுத்தளவு நம்ம ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் சென்ட்ரல்ல சார்ந்து இருந்தா தான் பல விஷயம் நடக்கும். ஆனா சென்ட்ரல் ஸ்டேட்டை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கான்ஸ்டிடியூஷனலி ஸ்பீக்கிங். ஹவவர் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா ஸ்டேட்டோட சேவும் இருக்கணுங்கிறார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த பிரைம் மினிஸ்டரும் இப்படி பேசினதில்லை. அப்போ அவர் இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அவர் ஏற்கனவே சிஎம்மாவும் இருந்திருக்காரு, இப்ப பிஎம்மாவும் இருக்கிறார். அதனால எல்லாம் ஒத்தி செஞ்சு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இருந்தா மாநிலம் வளரும், நாடும் வளரும்னு ஆசைப்படுறாரு. இப்ப நம்ம யோசிப்போமே, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 38 மாவட்டத்துல ஒரு 30 மாவட்டம் வளருது, ஒரு 8 மாவட்டம் வளரலன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு வளருமா? கண்டிப்பா வளராது. ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ந்தா தான் ஒட்டுமொத்தமா தமிழகம் வளரும். அதே போலத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்தமா இந்தியா வளரும். இப்ப தமிழ்நாடுன்னு ஒண்ணு தனியா இருக்கா? 38 மாநிலங்களும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு. இந்த 38 மாநிலத்தையும் விட்டுட்டு தமிழ்நாடுன்னு ஒண்ணு தனியா கிடையாது. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. மாநிலம் தனி, இந்தியா தனின்னு ஒண்ணு கிடையாது. அப்ப இந்தியா வளரணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வளரணும். அதுக்கு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன், என் ஒத்துழைப்பு நீங்க பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு திரும்ப இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்டை நரேந்திர மோடி பேசுறார். அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சுன்னா பொலிட்டிக்கல் கெயினுக்காக எதுக்கு எடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சண்டை போடுறது. இவங்க என்னமோ பெரிய ஆளு பாரியம். அவர் நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பிரைம் மினிஸ்டர். இவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு தான் செய்யும். இதை புரிஞ்சுக்காம இவங்க என்னமோ பெரிய ஆளு மாதிரியும் அவரு ரொம்ப சாதாரண ஆளு மாதிரியும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். இதனால யாருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா தமிழகத்தோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டதா நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். நரேந்திர மோடி அவர்கள் நம்ம கேட்காமவே தமிழ்நாட்டுக்கு நிறைய வாரி வழங்கியிருக்கிறாருங்க. உதாரணத்துக்கு எய்ம்ஸ் எந்த எதிர்கட்சியும் கேட்கல, நாங்க கூட கேட்கல, பிஜேபி தமிழ்நாட்டு மக்களும் கேட்கல. ஆனா அவரா பார்த்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுத்தார். இப்படி தமிழ்நாட்டுக்கு தேவையான பல விஷயத்தை அவரே சிந்திச்சு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் யோசிங்களேன், அவர் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருங்கிறதால ஒவ்வொரு பகுதியை பத்தியும் அவ்வளவு எஃபெக்டிவா யோசிக்க முடியும்னா சிரமம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தானே சிஎம். அவர் இங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா யோசிச்சு இன்னும் அது வேணும் இது வேணும்னு அப்ப கேட்டிருந்தா இன்னும் நிறைய கொடுத்திருப்பார். இவங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணாம அரசியலுக்காக பிஜேபி எதிர்த்தோம்னா, மோடி எதிர்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையிடெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி இந்த ஏஜ் ஓல்டு டெக்னிக் அதையே பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தை கூட ஒரு இணக்கமான சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணாம எப்ப பார்த்தாலும் ஒரு ஹாஸ்டைல் ரிலேஷன்ஷிப்பை இவங்களா வச்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நாங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கண்மூடித்தனமா எதிர்க்க மாட்டோம், மத்திய அரசாங்கத்தை கூட இணக்கமா தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கக்கூடிய விஷயம். அவர் இப்படி சொன்னதால டிவிக்கே பிஜேபி கூட கூட்டணி வைக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு கிளப்பி விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல உண்மை கிடையாது. சார், இப்ப அண்ணாமலை அவர்கள் கூட நீங்க எப்ப இணைய போறீங்க? அண்ணாமலைஜி கூட நான் இணைஞ்சு இருந்தேன். ஏன்னா அவர் பிஜேபி கூட இணைஞ்சு இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் 23 வருஷமா அந்த கட்சியில இருக்கிறேன். நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது முதல்ல ஆர்எஸ்எஸ்ல தான் சேர்ந்தேன். ஆர்எஸ்எஸ்லேயே சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போய் கேம்ப் அட்டன் பண்ணேன். 1 வாரம் அட்டன் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அங்கே எதுவுமே எதிர்மறையாக பேசலை. நம்மளோட தாய்மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம், நம்மளோட முன்னோர்களோட பெருமைகள், நமது பண்பாடு, நமது வரலாறு, நமது இலக்கியம், நமது தத்துவம், நம்ம இந்திய தேசிய ஒற்றுமை, இந்திய தேசியத்தோட அந்த பெருமிதங்கள், இப்படி எல்லாத்தையும் பெருசாகவே பாசிட்டிவாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது வரைக்கும் கேட்காத பாசிட்டிவ் எனர்ஜி அது பிடிச்சு நான் ஆர்எஸ்எஸ்குள்ளே போனேன். அப்படியே பிஜேபிக்கு வந்தேன். பிஜேபிக்கு வந்தப்புறம் எல்லா தலைவர்களுக்கூடையும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு தலைவர்களை பிடிக்கும் தான், தலைவர்களை தாண்டி தத்துவம் ரொம்ப பிடிக்கும். தத்துவத்துக்காக உள்ள வந்த ஆட்கள் நான். இப்போ அந்த தத்துவத்தை பேசக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலை அவர்களும் அந்த தத்துவத்தை பேசினாங்க. அந்த அடிப்படையில் அவரை ரொம்ப பிடிச்சது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லா தலைவர்களுமே இந்த கட்சியை வளர்த்துருக்கிறாங்க. அண்ணாமலைஜிக்கு முன்னாடி வந்த தலைவர்கள் எல்லாம் தாயினா அண்ணாமலைஜி குட்டி.
தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. உண்மையாவே அவர் அந்த அளவுக்கு நல்லா பாஞ்சார், சீறி பாஞ்சார். எங்க தத்துவத்தை பேசுகிற ஒரு தலைவன் கிடைக்கும்போது, நல்லா அதுவும் இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் கிடைக்கும்போது அவர் கூட க்ளோஸாக தானே இருப்போம். அடிக்கடி பேசிக்க முடியாட்டியும் கூட தேவையான தருணத்தில் பேசுவோம், வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணிப்போம். அவரும் ரிப்ளை பண்ணுவார். இன்னைக்கு அவர் இந்த கட்சியை விட்டு போயிட்டாருங்கிறதுக்காக இல்லாத பொருளதெல்லாம் பேசக்கூடாது. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டாவே பேசுவார், ஃபோனில் பேச முடியும். நேரில் போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா தலைவர்களும் அப்படித்தான். இல்லை, மற்ற தலைவர்கள் சொன்ன மாதிரி ஃபெயிலியர் லீடர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கருத்து கிடையாது? அது சொல்கிறேன். நீங்கள் குறிப்பாக எங்கள் தமிழிசை அக்கா சொல்கிறத வச்சு சொல்கிறீங்க. தமிழிசை அக்காவை பற்றி இன்றைக்கி நிறைய நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க. அவங்க அப்பா காங்கிரஸ் கட்சியில் பெரிய தலைவர். அவங்க நினச்சிருந்தா காங்கிரஸில் சேர்ந்துருந்தா அது பெரிய கேக் வாக்காக இருந்திருக்கும். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிருக்கலாம், கவர்னருங்கிறது நேச்சுரலி அதெல்லாம் கிடைச்சிருக்கலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த பாரம்பரியமிக்க குடும்பம். ஆனால் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இதெல்லாம் பிடிச்சு போய் வந்தாங்க. அப்போ கூட சொல்கிறாங்க அவங்க வரும் பொழுது பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு அதனால் வந்தாங்க. 2004 பிஜேபி ஆட்சியை விட்டு போயிடுச்சு. 4லேருந்து 14 வரைக்கும் காங்கிரஸாக இருந்துச்சு. அவன் நடிச்சிருந்த கட்சி மாறி இருக்கலாம்ல. இந்த கட்சி பிடிக்கல, கொள்கை பிடிக்கல அப்படின்னா 10 வருஷம் இதில் வந்துட்டு போராட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவங்க வரும்போது பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு, அதுக்காகத்தான் வந்தாங்கன்னே வச்சுப்போமே ஒரு வாதத்துக்கு. அடுத்ததான் 10 வருஷம் பிஜேபி இல்லை காங்கிரஸ் சென்ட்ரலில் இருந்துச்சு, போயிருக்கலாம்ல. ஆனால் அந்த 10 வருஷமா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்க தெரியுமா? தனிப்பட்ட முறையில் அக்கா சில முறை சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் பகிரலாமான்னு தெரியல, இருந்தாலும் பகிர்ந்துக்கிறேன். நான் காங்கிரஸை விட்டு வந்துட்டதால காங்கிரஸில் உள்ள யாரும் என் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கல. எங்கள் அப்பா கூட என் கூட பேசாமல் இருந்தாங்க. ஒரு மகளுக்கு அப்பா கூட பேசாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி பெண்களுக்கு தான் தெரியும், பெண் குழந்தைகளுக்கு தான் தெரியும். நிச்சயமா. அங்கே அப்படின்னா பிஜேபிக்கு வந்தப்புறம் என்னை எல்லாமே இவங்க காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி என்னை சந்தேக கண் கொண்டே பார்ப்பாங்க. அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 2 இடத்துலையும் அடி. அங்கேருந்து வந்தப்புறம் அவங்களும் மரியாதை கொடுக்கறதில்ல, இங்க வந்தப்புறம் சந்தேக கண் கொண்டே பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த 10 வருஷம் வேலை பார்த்தான். அதாவது காங்கிரஸ் காலகட்டத்தில் 10 வருஷம் வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் தான் 2014 தான் மோடிஜி கவர்மெண்ட் வருது. அவங்க மாநில தலைவராக இருந்தாங்க, 5 வருஷம் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு இங்க இருப்பாங்க, ஒரு நாளைக்கு அங்க இருப்பாங்க, பரபரன்னு ஓடிட்டே இருப்பான். நல்ல ஞாபகம் இருக்கு, மோடிஜி ஒரு முறை ஆன்லைன் மீட்டிங்ல பேசும்போது, தமிழிசைஜி நேற்று டெல்லியில இருந்தீங்க, இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் எங்க இருக்கீங்களே, அவரே ஆன்லைன் மீட்டிங்லேயே பாராட்டினா. ஓடிட்டே இருப்பான். அரசியல்லைங்க அரியலூர்ல வந்துட்டு எங்களுக்கு முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் ஒருத்தர் இருந்தார். சொல்லுவார், ஜி நினைச்ச நேரத்தில் ஒன்றுக்கு போக முடியல ஜி, அவ்வளோ வேலை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. ஆண்களுக்கே இவ்வளோ கஷ்டம், பெண் தலைவர்களுக்கு எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? அரசியல் என்பது அதிகமாக ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஒரு பெண் தலைவராக இருக்கிறாங்க, தலைவர்னாவே கூட 4 பேர் வருவாங்கல்ல, எப்போதும் ஆண்களாகவே இருப்பான். சாப்பிடுனாலும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும். ரெஸ்ட் ரூம் போனால் கூட இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும். அதில் எவ்வளோ கூச்சமாக இருக்கும். பெண் தானே, பொதுவாக இயற்கையாகவே ஒரு கூச்சம் இருக்கத்தானே செய்யும். நமக்கே 4 சகோதரிகள் இருக்கும்போது நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்போது நமக்கு ஒரு கூச்சமாக இருக்கும்ல, அவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். இப்படி பல சிரமங்களை சவால்களை தாண்டி இந்த கட்சியில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் சொன்னது அவங்க காலகட்டத்தில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியுமோ செயல்பட்டான். அதுக்கப்புறம் கட்சியை பார்த்து கவர்னர் போஸ்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. கவர்னர் போஸ்ட் போதாதா, ஏன் எம்பிக்கு நின்னீங்கன்னு கேட்குறாங்க நிறைய பேர். கேரளாவில் ஏற்கனவே பாஜகவோட மாநில தலைவராக இருந்தவர் கவர்னராக இருந்து மறுபடியும் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றுருக்கிறாங்க. பல வருஷம் உழைச்சிருக்கிறாங்க ஒரு முன்னாள் மாநில தலைவர். அதில் சீட்டு கொடுத்து தான் ஆகணும். இப்போது அவங்கள பற்றி இல்லாத பொல்லாதுன்னு பல விஷயம் வந்துட்டு தப்பாக பேசுகிறதால லீடர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லி அத்வானிஜி அவரோட மை கண்ட்ரி மை லைஃப்ங்கிற புத்தகத்தில் ஆட்டோபயோகிராஃபியில் சொல்லியிருப்பார். உண்மையாகவே எல்லாரும் மனிதர்கள் தான். அவங்கள பற்றி உருவ கேலி பண்ணுறது, கண்ணாப்டான்னு பேசுறது, மரியாதை குறைவாக பேசுறது, உங்களால் தான் கட்சி அழிஞ்சுதுன்னு பேசுறது, தொடர்ந்து இப்படி பேசிகிட்டே இருந்து இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் உள்ளே போக போக டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது உணர்ச்சி வசப்படுறது இயல்பு தானே. அந்த அடிப்படையில் அக்கா சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் என்ன பொறுத்தளவு அண்ணாமலைஜி கட்சியை வளர்த்தாருன்னா எனக்கு 100% மாற்று கருத்து இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தார். ஆனால் இது 50% தான். இன்னொரு 50% என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியால் அண்ணாமலைஜி வளர்ந்தார். இதுலேயும் எனக்கு 100% மாற்று கருத்து கிடையாது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே, அண்ணாமலைஜி திறமையானவர், அறிவானவர், உழைப்பாளர், அதெல்லாம் விட்டுருங்க. அவர் ஐபிஎஸ்ல இருந்து பதவியை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குமா? அவர் பிஜேபியில் சேர்ந்து அவர் சேர்ந்த உடனே மாநில துணைத் தலைவராக்கி உடனே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து
அதில் எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தோல்வியை வச்செல்லாம் ஒருத்தரை ஓரங்கட்டெல்லாம் கூடாது. உடனே வந்துட்டு மாநில தலைவர் ஆக்கி 4 வருஷம் மாநில தலைவரில் அவர் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்து அவர் எப்படி சூப்பராக வேலை பார்த்தாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லையோ, அவர் கேட்கப்பட்ட அத்தனையும் கொடுக்கப்பட்டது என்பதிலையும் மாற்று கருத்து இல்லை. லட்சக்கணக்கான பிஜேபி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடி, நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் இருந்தால் கூட அண்ணாமலைஜின்னு பேரை சொல்ற ஒவ்வொரு நேரத்திலும் எழுச்சி நின்று வந்துட்டு நாங்கள் துண்டை சுற்றி ஆர்ப்பரிச்சு, இதெல்லாம் பிஜேபியில் வந்ததால கிடைச்சது. தனியா அவர் வந்த உடனே ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாலும் கூட அதை ரிசைன்மெண்ட் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வரவேற்பு வந்திருக்கவே முடியாது. மூளை முடுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. திமுகவை அவளை எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கவே முடியாது. பிஜேபி காரங்கிறதுல தான் தொட முடியல. சென்ட்ரல்ல பவர்ல இருக்கிறோம். அண்ணாமலைஜியை கை வச்சா ஒட்டுமொத்த இந்தியாவும் பதறும் அப்படிங்கிற பயம் இல்லைன்னா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படி இருந்திருக்க முடியுமா? இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலை கொண்டுனா அதனால அந்த அண்ணாமலைஜி எனக்கும் பிடிக்கும் தான், நோ டவுட். ஆனா அண்ணாமலைஜியின் ஆதரவாளர்களும் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் அண்ணாமலைஜி இது பண்றது இல்ல, அண்ணாமலைஜியோட ஆதரவாளர்களும் சொல்லிக்கிட்டு சில பேர், எல்லா தொண்டர்களையும் சொல்லலை, எல்லாம் இங்க இருந்து எங்களோட சகோதரர்கள் தானே, சகோதரிகள் தானே, நண்பர்கள் தான். சில பேர் திட்டமிட்டு எங்க தலைவர்களும் மேல, இன்க்ளூடிங் தமிழிசைக்கா, அவதூறு பரப்பும் போது அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பொறுத்தளவு அண்ணாமலைஜி கட்சியை வளர்த்தார், கட்சியாலையும் அவர் வளர்ந்தார். ஆனாலும் கூட எனக்கு பிஜேபி அண்ணாமலைஜி தான் இருக்கும். பிஜேபி அண்ணாமலைஜி தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா நான் தத்துவத்துக்காக வந்தவன், தலைவனுக்காக வரல. இன்னைக்கு அவர் வெளில போயிட்டாருன்னா நான் எப்படி அவர் கூட போவேன்? அண்ணாமலைஜி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு பேச்சு அடிபடும் போது, கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் இல்ல, பிஜேபி விட்டு விலகின அப்புறம் இல்ல, அண்ணாமலைஜி கூட எனக்கு நெருக்கமான உறவு இருந்ததை நம்புறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு, என் மேல தனிப்பட்ட அக்கறையெல்லாம் காமிச்சார், பேரன்பு வச்சிருந்தேன் அவர் மேல. இன்னைக்கும் பேரன்பு இருக்கு, பெரும் மரியாதை இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனா அவர் கட்சி ஆரம்பிக்கிறது சொல்றதுக்கு முன்னாடியே நான் சமூக வலைத்தளத்தில் எழுதினேன், அண்ணாமலைஜி கட்சி ஆரம்பிச்சாலும் நான் போக மாட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு என் நண்பர்கள் நீங்க கொஞ்சம் ஏன் இப்படி வந்துட்டு முன்கூட்டியே இப்படி சொல்றீங்க, அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரா அப்படின்னு. நிச்சயமா. ஏன்னா என்ன பொறுத்தளவு பேச்சு வந்துச்சு, நான் உறுதியா அவரு ஆரம்பிக்க மாட்டார் தான் நம்பினேன். அதனால திருப்பி கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா, முன்னாடி மாநில தலைவர் ஆனாங்கன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லையே, அது அண்ணாமலைஜி விரும்புவார். அண்ணாமலைஜி விரும்புவார். என்னோட பதிவுகள் நிறைய படிச்சுட்டு என்கிட்ட பேசியிருக்காரு, எப்பயாச்சும் பார்க்கும்போது பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அண்ணாமலைஜி அதை விரும்புவார். அண்ணாமலைஜி கட்சியை விட்டு போனாலும் கூட, தனி கட்சி ஆரம்பிச்சா கூட நான் போக மாட்டேன், நான் பிஜேபி தான். ஏன்னா நான் சித்தாந்த பிடிப்போடு இருக்கிறேன், இந்த சித்தாந்தம் தான் என்னை இந்த கட்சியை தேர்ந்தெடுக்க வச்சுது அப்படி சொல்லி நான் வெளிப்படையா எழுதினேன். நான் 2 காரணங்களுக்காக போக மாட்டேன். 1 சித்தாந்தம், 2வது இந்த பொறுப்பை வந்துட்டு என்னை தேடி பிடிச்சு கொடுத்தது, நான் கேட்காமவே கொடுத்தேன்னு சொல்லலாம், கொடுத்தது அமைப்பு பொதுச்செயலாளர் இருந்த ஐயா கேசவ விநாயகன் அவர்கள். என் மேல அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். நான் பொதுவாக ஒரு சின்ன உதவி எனக்கு யாரு செஞ்சாலும் அதை மறக்காம இருப்பேன். இந்த நன்றி கடன் ரொம்ப முக்கியம், நன்றி மறப்பது நன்றென்று அப்படிலாம் எழுதியிருந்தேன். ஸோ அவர் எனக்கு செஞ்சிட்டாருங்கிறதுக்காக இருக்கணுங்கிறது கூட 2வது. எனக்கு முதல் விஷயமா என்ன சொன்னேன், 2 காரணங்கள்ல முதல் காரணம் சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்துக்காகத்தான் நான் உள்ள வந்தேன், அதனால இதை விட்டு வெளில போக மாட்டேன் அப்படின்னு. ஸோ நரேந்திர மோடி அவர்களே தனி கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்க அவரு கூட போக மாட்டோம், பிஜேபியில தான் இருப்போம்னு சொல்லி லட்சக்கணக்கான தொண்டர்கள் பிஜேபியில சொல்றாங்க. நானும் அப்படிப்பட்ட தொண்டல்ல ஒருத்தன். ஸோ அண்ணாமலைஜி கூட எப்ப போவீங்கிற பேச்சுக்கே இடமில்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. முக்கியமான நிர்வாகியில் நான் ஒரு ஆள் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் அவரு கூட போக மாட்டேன், சித்தாந்த பிடிப்போட இங்கே தான் இருப்பேன் அப்படி சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரியே சில நண்பர்கள் கேட்டாங்க, ஏன்ஜி இப்படி சொல்றீங்க, அவர் கட்சி ஆரம்பிக்காம நம்ம கட்சியிலே இருந்தா நாளைக்கு உங்களை ஓரம் கட்ட மாட்டாரா அப்படின்னு. எனக்கு அது பிரச்சனை இல்லை, அவர் இப்படி பண்ண மாட்டாரு நம்புறேன். எனக்கும் அப்படி அது பிரச்சனை கிடையாது. நான் சித்தாந்தத்துக்காக இதுல இருந்து அதுல எனக்கு வந்துட்டு அரசியல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலைன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. சித்தாந்தத்துக்காக வாழ்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அதனால அண்ணாமலைஜி கூட நான் மட்டும் இல்லை, சித்தாந்த பிடிப்பு கொண்ட பல பேர் அண்ணாமலைஜியை பிடிச்சாலும் கூட நாங்க போக மாட்டோம் அப்படின்னு இருக்கிறான். என் கூடவே சில நண்பர்கள் இருக்கிறான், அவங்களாம் அண்ணாமலைஜியை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஆட்கள் எங்க ஓபிஎஸ் அணிலே இருக்கிறான். ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சதும் இல்ல இல்ல நமக்கு பிஜேபி தான் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறாங்க. பிடிச்சவங்க அங்க போயிருக்கிறாங்க. போயிருக்கக்கூடிய தொண்டர்களை நண்பர்களை குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அண்ணாமலைஜி அமைதியா இருக்கிறார். பிஜேபியை குறை சொல்லிட்டு அவர் வெளியில போகல. எதுக்காக அவர் வெளில போனாருங்கிறத அவர் இன்னும் ஓப்பன் அப் பண்ணல. அவர் டீட்டெயில்டா சொன்னதான் புரியும். ஆனா அண்ணாமலைஜி கூட போயிருக்கக்கூடிய சில நண்பர்கள் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறீங்க.
அதை மாத்தி மாத்தி பேசுறீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கணும். போயிருக்கக்கூடிய உங்களை நீங்க சுயநலத்துக்காக போயிட்டீங்க, ஒருத்தருக்காக போயிட்டீங்க அப்படிலாம் நாங்க சொல்லல. உங்களுக்கும் தத்துவம் எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா தெரியும் எங்களுக்கு. உங்களுக்கும் தத்துவம் பிடிக்கும், எங்களுக்கும் தத்துவம் பிடிக்கும். இங்கே இருந்து அங்க போன உங்களை நாங்க விமர்சனம் பண்ணாம இருக்கிறோம். ஆனா இங்கே இருக்கிற எங்களை நீங்க வந்துட்டு விமர்சனம் பண்றது நியாயம் இல்லை தானே? அதையும் பண்ணக்கூடாதுங்கிறது எனது அன்பான வேண்டுகோள்.